தங்க நாகம். இந்த தலைப்பு என்னென்னு சொன்னால் நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுடைய 3ஆம் நாள் மாலை உற்சவம் எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. நல்லூர் வெளி வீதிகளிலே அந்த தங்க நாகம் வெளியிலே வருகின்ற அந்த அற்புத காட்சியை காண்க போகின்றீர்கள். குறிப்பாக நல்லூரிலே தங்கவேல் வருகின்ற காட்சியை முதல் நாள் நினைத்திருந்தேன். இந்த தலைப்பு என்னென்னு சொன்னால் தங்க நாகம் வெளியிலே வரும். அது எங்கே வரும்? அந்த தங்க நாகத்தினுடைய அற்புத காட்சிகள் வெளி வீதியுலா வரும் பொழுது அந்த தங்க நாகத்தை யாரும் கவனிப்பதில்லை. அதுதான் இந்த ஒரு காணொளி. யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. நல்லூர் ஸ்ரீகந்த சுவாமி தேவஸ்தானத்தினுடைய கிழக்கு வாசல் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிழக்கு வாசல் வீதியினூடாக பயணிக்கின்ற பொழுது அங்கே பல கடைகள் இருக்கும். இந்த கிழக்கு வாசல் வீதியினூடாக ஏராளமான அடியவர்கள் தற்சமயம் இப்பொழுது கந்தவேல் பெருமானுடைய 3ஆம் நாள் மாலை உற்சவத்தை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். கொடித்தம்பத்திலே இடம்பெறுகின்ற பூஜை சரியாக 4:45 மணிக்கு அங்கே வைகுந்தவாச குருக்கள் ஆலயத்துக்குள்ளே செல்லுவார். தங்கச்செங்கோல் முன்னாலே செல்லும். இப்படியான அரிய காட்சிகளை காண்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கொடித்தம்ப பூஜையை உங்களுக்கு நான் முதன்முறையாக காண்பிக்கப் போகிறேன். இப்பொழுது ஆலயத்திலே அங்கே மாலை நேர வெயில் அடித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்காரா நல்லூரா. 4:45 ஆகிறது. இப்பொழுது பிரதம குருக்கள் வைகுந்தவாச குருக்கள் இப்பொழுது தங்கச் செங்கோல் முன்னே வர அங்கே தவில் இசைத்து கொண்டு வர அங்கே கொடித்தம்ப பூஜையினை செய்ய ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே சென்று கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய கொடித்தம்பம். இந்த கொடியேற்ற திருவிழாவிலே எப்படி கொடியேறுது என நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் அங்கே கொடித்தம்பத்திற்கு முதலாவதாக பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது கொடித்தம்பத்தினுடைய அந்த கீழ்ப்பாகத்திற்கு அங்கே மாலை அணிவிக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் இந்த அருட்காட்சியை காண்பது குறைவு. அங்கே கொடித்தம்பத்திற்கு இப்பொழுது தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சி. மாலை நேரம் 5:12 சரியாக எம்பெருமான் அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து கொடித்தம்பத்திற்கு முன்னாலே வருவார். இப்பொழுது எம்பெருமான் வருகின்ற அந்த அழகிய திருக்காட்சி, அங்கே எம்பெருமானுடைய அருட்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அற்புதமான காட்சி. இப்பொழுது எம்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் அங்கே ஒரே சமச்சீர் அளவிலே அடியவர்கள் தூக்குகின்ற அந்த அரிய காட்சி. இந்த காட்சியை பாருங்கள். ஒரே சமச்சீரான அளவிலே அங்கே தூக்குவார்கள். மூன்றாம் நாள் ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தை இப்பொழுது எம்பெருமான் முதலாவதாக சுற்றுவார். தெற்கு பிரகாரம் நோக்கி அலங்கார கண்ணன் திரும்புகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அலங்கார கந்தன் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமியார் அங்கே உட்பிரகாரம் சுற்றுகின்ற இந்த வேளையிலே ஆலயத்தைச் சுற்றி அடியவர்கள் நிறைகுடம் குத்துவிளக்குகளை வாய்த்து அங்கே தயாராகி கொண்டிருப்பார்கள். அந்த அரிய காட்சியை, அருட்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக இவர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானை வேண்டி அங்கே நிறைகுடம் குத்துவிளக்கு வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களாம். நீல நிற குட்டை பிட்டிக்க நீல நிற ஆடையோடு வந்திருக்கின்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் மெதுவாக திரும்புகின்ற அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கே தெற்கு ராஜகோபுரம் நோக்கி வருகின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய தந்தை அங்கே பின்னாலே ஓவியமாக நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமியார் தேவஸ்தானத்தினுடைய மேற்கு பிரகாரத்திலே இருக்கின்றார். அந்த மேற்கு பிரகாரத்திலே மெதுவாக எம்பெருமான் நகர்ந்து வந்து இப்பொழுது கிழக்கு நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தன சிவாச்சாரியார்கள் இன்றைய தினம் ஆலயத்தினுடைய, அதாவது முருகப்பெருமானுடைய சாத்துப்படி அலங்காரத்திலே அதை ஒத்த வர்ண வேஷ்டியை அணிந்து வந்திருக்கின்றார்கள். இது நல்லூர் ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு. இப்பொழுது ஏராளமான அடியவர்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக மாலை 6 மணிக்கு எம்பெருமான் அங்கே வளை குழல் ஓசை முழங்க, இப்பொழுது மல்லாரி வாசிக்க அங்கே வெளியிலே வந்து கொண்டிருக்கிற அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முதலிலே தங்கச் செங்கோல் வெளியிலே வர அங்கே தவில் நாதஸ்வரங்கள் முழங்கிக் கொண்டிருக்க எம்பெருமான் வருகின்ற அந்த அற்புத காட்சி. அங்கேயும் பெருமானுக்கு மலர்கள் தூவி பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை ஏராளமான அடியவர்கள் ஆலயத்தினுடைய முன்றலிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்திலே சுவாமி வெளியிலே வரும்பொழுது பல விடயங்களை பக்தர்கள் அவதானிப்பதில்லை. அங்கே மலர் அலங்காரம், தங்க நகைகள், முருகனுடைய தங்கவேல் மற்றும் தங்க நாகம் அங்கே முருகனுடைய தங்கவேலுக்கு மேலே மறைந்து இருக்கும். அங்கே தங்க நகைகள் குலுங்குகின்ற அந்த அற்புத காட்சி, அதற்கு கீழே தங்க நாகம் குடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தலைப்பிலே தங்க நாகம் வெளியிலே வருகின்ற அந்த அற்புத காட்சி. தங்க நாகம் வெளியிலே வருகின்றது நல்லூர் வீதிகளை சுற்றி என நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏராளமான அடியவர்கள் இந்த அருட்காட்சியை காண்பது குறைவு. அங்கே பாருங்கள், முருகனுடைய மலர் மாலை அங்கே வெண்மையான நிறத்திலும் நீல நிறத்திலேயும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அந்த தங்க நாகத்தை பார்ப்பதற்காக என்னுடைய கருவியை நான் கிட்ட கொண்டு போகிறேன். அங்கே தங்க நாகம் செல்லுகின்ற அந்த அற்புத காட்சி இடம்பெறுகின்றது. ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்திலே பிரசன்னா குருக்கள் அங்கே பதிகம் பாடுவார், அதாவது கந்தர் அனுபூதி பாடுவார். அப்பொழுது நாங்கள் இந்த தங்க நாகத்தை மிக அருகிலே பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் தெற்கு பிரகாரத்திலே எம்பெருமான் அங்கே நிற்பார். அப்பொழுது சில காட்சிகளை எடுக்கின்ற பொழுது, சுவாமி நிற்கின்ற பொழுது சில காட்சிகளை உங்களுக்கு அருகிலே காட்டலாம். இந்த தங்க நாகம் பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்திலே குறிப்பாக இந்த சுவாமி வெளியிலே வருகின்ற பொழுது பல வேலைப்பாடுகள் அங்கே சாத்துப்படி அலங்காரத்திலே இருக்கும். இந்த சாத்துப்படி அலங்காரத்துக்கு பேர் வேல் சாத்துப்படி என்று அழைக்கின்றார்கள். இப்பொழுது அங்கே ஒரு திருவாசி இருக்கின்றது, அதுவும் தங்கம்தான். அதுக்கு கீழே அங்கே தங்க நாகம் இருக்கிறது.
வசிக்கின்றாயோ நிலத்தில் இருக்கின்றாயோ நீரில் உரைகின்றாயோ ஷண்முகா பரம்பொருளே சத்து சித்து ஆனந்தமயமாகவே ஷண்முகா நீ எங்கே உரைகின்றாய் எங்கே வசிக்கின்றாய் எங்கே இருக்கின்றாய் ஷண்முகா இந்த பஞ்சபூதங்களில் தான் நீ இருக்கின்றாயோ நல்லூர் ஷண்முகா யானோ மனமோ இணையாண்ட இடம் வேதத்தில் இருக்கின்றாயோ ஷண்முகா என் உடம்பில் இருக்கின்றாயோ ஷண்முகா என் ஆன்மாவில் இருக்கின்றாயோ நல்லூர் ஷண்முகா என் உயிருள் என் உயிரில் வசிக்கின்றாயோ நல்லூர் ஷண்முகா நீ எங்கே இருக்கின்றாய் நீ என்னை ஆண்ட இடம் எங்கே சொல் ஷண்முகா என்னை நீ ஆண்ட இடம் சொல் நல்லை கந்தா ஷண்முகா நிலத்தில் இருக்கின்றாயோ ஷண்முகா நீரில் வசிக்கின்றாயோ ஷண்முகா ஆகாயத்தில் உரைகின்றாயோ ஷண்முகா நெருப்பில் இருக்கின்றாயோ ஷண்முகா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சதுர்வேதங்களில் நீ இருக்கின்றாயோ என்னுள் என் உடம்பில் இருக்கின்றாயோ ஷண்முகா என் ஆன்மாவில் கலந்திருக்கின்றாயோ நல்லூர் ஷண்முகா என் உயிருள் என் உயிரில் வசிக்கின்றாயோ ஷண்முகா என்னை ஆண்ட இடம் சொல் ஷண்முகா என்னை ஆண்ட இடம் சொல் 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 ஷண்முகா வானோ புனர்வார்கருமாடுதமோ யானோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே ஆலயத்தை சுற்றிய அடியவர்கள் எம்பெருமான் மெதுவாக வர வர அங்கே நுரகுடம் குத்துவிளக்கு வைத்து தீபங்களை காட்டி அமுதுகளை படைத்து அங்கே முருகப்பெருமானை வேண்டி நிற்கின்ற அந்த அற்புத காட்சிகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஆலயத்தினுடைய வடக்கு நோக்கி கிழக்கு திரும்புகின்ற அந்த வீதி. இங்கே நந்தி மேளம் இசைப்பார்கள். பிரசன்னா குருக்கள் இங்கே திருவாசகம் வந்து ஓதுவார். இன்றைய தினம் 3ஆம் நாள் மாலையிலே நல்லூர் கந்தவேட் பெருமான் அங்கே மல்லிகை மலர் மாலைகள், அதாவது நீல வண்ண நிற மலர் மாலைகள் சூழ நீல நிற குடைகள் பிடிக்க அங்கே தங்கவேலுடன் தங்க நாகத்துடன் வெளிவீதி உலா வந்த அற்புத காட்சிகளை பார்த்திருந்தோம். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய இந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளுக்குள்ளே பல விடயங்கள் பொதிந்திருக்கும். அந்த விடயங்களிலே முக்கியமான விடயத்தை அவதானித்து இன்றைய தினம் அந்த தங்கநாகம் பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இனிமேல் முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது நீங்களும் அந்த தங்கநாகத்தினை அவதானித்து பாருங்கள். ஆறு மணி 43 நிமிடத்திற்கு அங்கே எம்பெருமான் கிழக்கு பிரகாரத்துக்கு வந்து விடுவார். இப்பொழுது எம்பெருமானை பக்தர்கள் எப்படி வெளிவீதி உலா கொண்டு சென்றார்களோ அதுபோல ஆலயத்தினுள்ளே மெதுவாக உள்ளே கொண்டு செல்வார்கள். இப்பொழுது கூட நீங்கள் அந்த தங்க நாகத்திற்கு மேலே அந்த தங்க நகைகள் குலுங்குகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். இப்படி நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய 3ஆம் நாள் திருவிழாவினுடைய அற்புத காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அடியவர்கள் அங்கே எம்பெருமானை ஒரே நேர்கோட்டிலே முதலிலே முருகப்பெருமான் உள்ளே செல்ல, பின்னாலே வள்ளி தெய்வானை சமேதராக உள்ளே செல்லுகின்ற அந்த அற்புத காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சரியாக 6 மணி 45 நிமிடத்திற்கு பிறகு முருகப்பெருமான் உள்ளே சென்று விடுவார். அதற்கு முதல் நீங்கள் இந்த அற்புத காட்சியை ஆலயத்தினுடைய வழிவீதியிலே காணலாம். வைரவர் சன்னதியிலிருந்து ஆலயத்தினுடைய அனைத்து அந்தன சிவாச்சாரியார்களும் இப்பொழுது வெளியிலே வருவார்கள். இங்கே ஓமகுண்டத்திலே இன்றைய நாள் பூஜைகள் வந்து முடிவுறுத்துகின்ற அந்த தீபம் காட்டி முடிவுறுத்துகின்ற அந்த பூஜை இப்பொழுது இடம்பெறும். இந்த பூஜையை வந்து கூறுவார்கள், அதாவது அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற இந்த பூஜை என கூறுவார்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால், தவறுகள் ஏதும் விட்டிருந்தால் கீழே தெரிவியுங்கள். நல்லூர் சார்ந்த பல விஷயங்கள் என்னுடைய ஒவ்வொரு நாள் காணொளியிலையும் புதிதாக உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். உண்மையிலே இன்றைய நாள் 3ஆம் நாள் அருமையாக இருந்தது. கந்தனுடைய அருட்காட்சியை உங்களுக்கு வித்தியாசமான கோணத்திலே காண்பித்திருப்பேன். அலங்காரா நல்லூரா. நன்றி உறவுகளே. இது